என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய நம்ம பார்க்கறது ஒவ்வொரு பாவத்துக்குள்ளேயும் மற்ற 11 பாவங்கள் இருக்கு. அப்ப அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு பொதுவாக 6ஆம் பாவத்தை பத்தி எடுக்கிறோம். மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். இந்த 6ஆம் பாவத்துக்குள்ள பல காரகத்துவங்கள் உண்டு. எல்லாரும் நிறைய காரகத்துவங்கள் 6ஆம் பாவத்துல நம்ம படிச்சிருப்போம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்போம். இருந்தாலும் பொதுவாக 6ஆம் பாவம் நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னா, இப்போ 6ஆம் பாவத்துக்குள்ள பொதுவான காரகத்துவத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒருவருக்கு பொதுவாக 6ஆம் பாவம் என்ன கொடுக்க போகுதுன்னா, நோயை பற்றி விவரங்களை நமக்கு தெரிவிப்பது 6ஆம் பாவம். உணவு, உடைகள், வெற்றிகளை பற்றி தெரிவிக்கிறது 6ஆம் பாவம். உடல் உழைப்பு மற்றும் தொழிலாளர்கள், வேலையாட்கள், கடன், வாடகை வீடு, செல்ல பிராணிகள், வழக்குகள் போன்றவற்றை பற்றி முக்கியமாக 6ஆம் பாவம் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த 6ஆம் பாவத்திலே பொதுவான பல காரகத்துவங்கள் இருந்தாலும் கூட நமக்கு இந்த 11 மற்ற 11 பாவங்களும் இந்த தன் பாவம் உட்பட மற்ற 11 பாவங்களும் தொடர்பு கொள்ளும்போது அது எப்படி நம்ம உணர்றது? அப்போ 1, 6 எப்படி இருக்கும்? இல்லை 6க்குள்ள இந்த 12 விதமான தன்மைகளை எப்படி அதை உணர்றோம் அப்படிங்கிறத பற்றியான இந்த காணொலியில் அனைவருக்கும், அதுவும் இப்போ உபநட்சத்திர ஜோதிடத்தின் அடித்த ஒரு மேன்மைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்களும் மற்ற 11 பாவங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா 144 பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பலனை எடுத்துடலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 6ஆம் பாவம் தான். இந்த 6ஆம் பாவம் 1, 6ஆம் பாவம் 2 அப்படின்னு சொன்னால் போதும். இப்போ 1ஆ இருக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, 6 என்பது நோய், பொதுவான நோய். இது அந்த 1ஓட தொடர்பு கொள்ளும்போது அது 6க்குள்ள 1 என்ன இருக்கு அப்படின்னா, உடலில் செயல்திறன், தலைப்பாகத்தில் உள்ள நோய். உடலுடைய செயல்திறன்லையும் தலைப்பாகத்தில் உள்ள நோய். அப்போ 1 அப்படின்னாலே அதனுடைய சிந்தனை, அது மூளை, அதனுடைய செயல்திறனில் நோய். 6ங்கிறது நோய், 1ங்கிறது செயல்திறனும் சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2வதுல எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கு அப்படின்னா, 6ங்கிறது நோய், இந்த 2ங்கிறது கண்ணில் நோய், பல்லுல நோய், வாய் இவற்றில் சம்மந்தமான நோய் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து 3 அப்படின்னா, 3ன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும், மனசு. அப்போ மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. 6ன்னா பிரச்சனை, நோய். அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணர்வு புலன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள். அப்ப இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது நமக்கு என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னா, மனிதனுடைய நமக்கு இருக்கக்கூடிய இந்த தோள்பட்டை, கைகள், இதெல்லாமே அந்த 3ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. அப்போ இதை நம்ம இந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கிறோம். 4ஆம் பாவங்கிறது உடலில் உற்பத்தி செய்யும் உறுப்புகளில் வரக்கூடிய நோய். 4ஆம் பாவம்னாலே நமக்கு நுரையீரல், உடல்ல எப்பயுமே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உறுப்புகள், அதுல நோய் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்றோம். 5ஆம் பாவங்கிறது இரத்த அணுக்கள், உடலில் உள்ள விந்து அணுக்கள், உடலில் உள்ள அதாவது வீரியத்தில், அந்த குழந்தை உற்பத்திக்கான அந்த தன்மைகள் உள்ள வீரியத்துல 5ஆம் பாவம்ங்கிறது. பெண்களா இருந்தா பருவம் அடையக்கூடிய விஷயத்துல பிரச்சனை இருக்கு, ஆணா இருந்தா அந்த உயிரணுக்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்றோம். இதே இதுல 6ஆம் பாவத்தில் இருந்தா வயிற்றுல பிரச்சனை, செரிமானத்துல பிரச்சனை, உணவு பழக்க வழக்கங்கள்ல பிரச்சனை, நோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.
இந்த 6ஆம் பாவம்ங்கிறது என்னன்னா உணவு பழக்க வழக்கத்தினாலையும் மற்ற நம்மோடு பழகுற பழக்க வழக்கத்தினால வரக்கூடிய நோய் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அது சரி 7ன்னு வச்சுக்கோங்க. 6 வந்து 7ஆ இருக்குன்னா என்ன இதுன்னா தொற்று நோய், கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்கள், கிட்னி யூரினல் இன்ஃபெக்ஷன், அடுத்து தொற்று நோய் அப்படிங்கிறது இந்த 7ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 8ங்கிறது உடல் உறுப்புகள் சேதமடைதல் அப்படின்னு சொன்னோம். மர்மஸ்தானங்களில் வரக்கூடிய நோய் உடல் உறுப்புகள்ல சேதத்தினால வரக்கூடிய நோய் அப்படின்னு எடுத்துக்கணும். 9 உடலில் ஏற்படும் மாற்றங்கள், உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு என்னது வீக்கம், கட்டி அல்லது பரம்பரையா வரக்கூடிய நோய் அப்படிங்கிறத நம்ம இந்த 9ஆம் பாவம் உணர்த்துகிறது. 10ஆம் பாவம் தேவைக்கு அதிகமான உடல்ல உள்ள சக்தி உற்பத்தியால் வரக்கூடிய நோய், ஒமிசிட்டி அப்படின்னு சொல்றோம். தேவைக்கு அதிகமான உடல் உள்ள உற்பத்தி ஆவதனால வரக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது 10ஆம் பாவம். அப்ப அதீத உற்பத்தி அதனால வரக்கூடிய நோய். 11ஆம் பாவங்கிறது கால் மூட்டு ஜாயின்ல அல்லது விட்டமின் குறைபாடுனால வரக்கூடிய நோய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 12ஆம் பாவங்கிறது ஒவ்வாமை, ரகசியம் மற்றும் உடலில் கழிவுப் பொருள்னால வரக்கூடிய நோய், வெளியேறுவது, உடல் உறுப்புகள் செயலிழந்து போவதனால் வரக்கூடிய நோய் அப்படின்னு 12 பாவங்களும் இந்த 6ஆம் பாவங்கிற நோயோட இருக்கு. அப்ப இதே மாதிரி இந்த ஒவ்வொரு பாவத்துக்குள்ளேயும் நம்ம பிரிச்சு எடுக்கணும். அப்ப எப்படி அந்த இருக்கு? இப்போ 6ஆம் பாவம்னா நோயின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டோம்னா எதுல நோயின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலியை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். அன்பார்ந்த ஜோதிட அன்பர்களே, நீங்கள் இதே மாதிரி எத்தனையோ காரகத்துவங்கள் இருக்கு. கடன் எடுத்துக்கிட்டோம், அந்த கடனையும் அதுக்குள்ள 12ஆ பிரிக்கும் போது எப்படி இருக்கும்? 11 மற்ற 11 பாவங்கள் ஆதிக்கம் செலுத்தும் போது எப்படி இருக்கும்? அதே மாதிரி வழக்கா இருந்தாலும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை நம்ம ஆழமா படிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு பாவ காரகத்துவத்தையும் நம்ம தெளிவா படிச்சோம் அப்படின்னா நீங்க தான் பலன் சொல்றத கெட்டிக்காருங்க. அதனால இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன கடன் அப்படிங்கிற விஷயத்தை தான் எடுக்காம, வழக்கு என்பதை எடுக்காம நோய், ஏன்னா இன்றைய சூழ்நிலையில உணவு பழக்க வழக்கத்தினாலையும் நாம் பழகின்ற பழக்க வழக்கத்தினாலையும் வரக்கூடிய நோய் தான் காரணம். நோய்க்கு ஒரு டாக்டர் மாதிரி நம்ம ஜாதகத்துல பார்த்த உடனே 6ஆம் பாவத்துல எப்படி இருக்கு, 6 அப்படிங்கிறதுக்குள்ள இந்த மற்ற 11 பாவங்கள் இன்வால்வ்மெண்ட் ஆகும்போது எப்படி அந்த கான்செப்ட் வருது அப்படிங்கிறத இதன் மூலம் விளக்குறோம். அப்ப இதை நல்லா நீங்க பாருங்க, அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்ம அஸ்ட்ராலஜியை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்போம். டெய்லி ஜாதகம் பார்க்குறோம், டெய்லி அதை பற்றியான விஷயங்களை பார்க்குறோம். அதனால இனி வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டீப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை உங்களுக்கு கொடுக்குறேன். பார்ப்போம். அடுத்து நல்லா சந்திப்போம்.